பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திமுகவுடைய தேர்தல் பணிக்குழு செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இல புகழேந்திரன் அவர்கள் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குல இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு பிரச்சாரத்துல பேசியிருந்தாரு. பேசும்போது கரூர் சம்பவம் அப்படிங்கிறது ஒரு சதி, ஜனநாயகின் படத்தை தடை பண்ணது அப்படிங்கிறது கூட்டு சதி அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. வழக்கம் போல எனக்கு ஓட்டு போடுங்க, ஒரு முறை ஓட்டு போடுங்க, ஒரு தலைமுறைக்கான மாற்றம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? நடிகர் விஜய் ஒரு மாய உலகத்துல இருக்கார். அப்படியே திடீர்னு முதலமைச்சர் ஆயிடணும். சட்டம்னா என்ன, நாடுனா என்ன, அரசியல்னா என்ன, எப்படி நடைமுறை ஒண்ணுமே புரியல. சினிமாவில் கிளைமேக்ஸ் சீனுக்கு முன்னால ஆன்டி கிளைமேக்ஸ் சீன் வர மாதிரி ஏதாவது ஒரு டைலாக் போட்டு எழுதுறது. எதுக்காக இதை சொல்றோம்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க எப்படி வேணா இருந்துட்டு போங்க, ஆனா மக்களுக்கு நல்லது செய்யணும் போகணும் வந்தா நம்ம வரவேற்கிறதுக்கு தயார். அதே நேரத்துல தெரிந்து செய்வது என்பது கண்டிக்கத்தக்கது. கிரிமினல் வேலை செய்யக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம வேணும்னு சொல்லல, ஒரு ஆதாரத்தோட சொல்றோம். இந்த நடிகர் விஜய் பர்மிஷன் கேட்கறது இப்ப சட்டப்படி ஒண்ணு தேர்தல் விதிமுறைகளின்படி ஆணையத்துல இருக்கணும். வேட்பாளர் அறிமுகப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு ஒரு நட்சத்திர ஓட்டல்ல இவர் வேட்பாளர் அறிமுகப்படுத்த போனாரு. அதுவே பாருங்களேன் வேடிக்கை. ஏன் மக்கள் மன்றத்துல எல்லாரும் மக்கள் இருக்கிற இடத்துல செய்யக்கூடாதா? சாதாரண மக்கள் இருக்கிற இடத்துல அவருக்கு இருக்கிற வசதிக்கு அவர் அறிமுகப்படுத்துறாரு. இந்த வசதிக்கு ஏற்ற பதவிக்கு அவர் போகலாம். அமெரிக்க பிரசிடண்டா கூட போகலாம். அவர் வசதிக்கு அவர் நட்சத்திர ஓட்டல்ல வேட்பாளர் அறிமுகப்படுத்துறேன்னாரு, ரைட்டு. ஆனால் அதே நேரத்துல அந்த கூட்டத்தை தேர்தல் ஆணையம் அனுமதித்தார்கள். உடனே திமுக மேல பழி போட்டார். என்னத்துக்கு, எதுக்காக சொல்றேன்னா, விவரம் புரியாதால். அப்பதான் தேர்தல் ஆணையம் சொன்னாங்க, 48 ஹவர்ஸ்க்கு முன்னால பர்மிஷன் கொடுக்கணும், லெட்டர் கொடுக்கணும். மனு கொடுத்தீங்கன்னா நாங்க விசாரிச்சுட்டு பர்மிஷன் கொடுப்போம். திடீர்னு இப்ப கொடுக்கறது உடனே 1 மணி நேரத்துல கூட்டம்னா கொடுக்க முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு. அதை எடுத்து வச்சுங்க. அதற்கு அடுத்ததுதான் முக்கியமானது. இதை கவனமா எல்லாருக்காகவும் சொல்ல விரும்புறேன். பெரம்பூர் தொகுதியில அவர் நிக்க போறாருன்னு சொல்லிவிட்டு, வேட்புமனு செய்ய போறேன் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம். அது எந்த இடத்துல, அந்த நகரை நீங்க பாத்தீங்கன்னா, பிரச்சார கூட்டம் என்பது ஒரு எம்கேபி நகர், முல்லை நகர் பகுதி. அவருடைய அந்த பகுதியில கூட்டம் நடத்தணும்னு மனு கொடுக்குறாரு. மனு கொடுத்துட்டாரு, பரவாயில்ல, அது யார் வேணா கொடுக்கலாம். கொடுக்குறாங்க, நான் வேட்புமனு செஞ்சுட்டு பேச போறேன், ஓட்டு கேட்க போறேன், வாக்காளரை சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுக்குறாங்க. தேர்தல் ஆணையம் ரத்து பண்ணுது, அனுமதி கிடையாதுன்னு. உடனே திமுக பார்த்தீங்களா, திமுக அதிகாரிகள் பார்த்தீங்களான்னு கத்துன்னு கத்தனாப்புல. நான் என்ன சொல்ல வரேன், கொஞ்சம் படிச்சவங்களை, விவரம் தெரிஞ்சவங்களை, 4 பேருக்கு நல்லது இது அரசியல் ரீதியா இருந்தவங்களெல்லாம் கேட்கக்கூடாதா? கூட யாரையும் வச்சுக்க கூடாதா? ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு நமக்கு ஒன்றும் புரியல. நடிகர் விஜயனுடைய அறிவிப்பு வெளியான பின்னாடியும் அதிகாரிகள் அரசுக்கு சாதகமாக தான் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மறுபுறம் பார்க்கும்போது அரசுடைய தாக்கம் கொஞ்சம் கூட இருக்காதா அப்படிங்கிற கேள்வியும் வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? அதான் நான் சொல்ல வரேன். இப்ப நான் சொல்ல வந்து என்ன தெரியுங்களா, தேர்தல் ஆணையம் ஏன் ரத்து பண்ணிச்சுன்னு சொல்லிச்சு. 3000 பேர் என்னுடைய கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் அப்படின்னு கைப்பட எழுதி மனு கொடுக்குறாங்க. எனக்கு பர்மிஷன் கொடுங்க, 3000 பீப்புள்ஸ் வருவாங்க அப்படின்னு. தேர்தல் ஆணையம் அதை வாங்கி வச்சுக்கிட்டு இவர் குறிப்பிட்ட அந்த இடத்தை போய் பார்த்தாங்க. அந்த இடத்துல 500 பேர் மட்டும்தான் நிற்க முடியும். 500 பேர் மட்டும்தான் அது உள்ளே போக முடியும், நிற்க முடியும். அந்த இடத்துல 500 பேர் மட்டும் நிக்கிற இடத்துல 3000 பேர் என் கூட்டத்துக்கு வருவாங்க, பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டா என்ன அர்த்தம்? மீண்டும் ஒரு குழப்பம். இவன் பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா 3000 பேர் அங்க போய் ஏறி விழுந்து அடிபட்டு பல பேர், சில பேர் உயிரிழப்பு கூட ஏற்படலாம். இதெல்லாம் தெரிஞ்சுதானே செய்றீங்க. அதுக்காக தான் சொல்றேன், கண்டிக்கிறேன். 3000 பேர் கலந்துக்குவாங்கன்னு சொன்னீங்கன்னா, அது என்ன 500 பேர் மட்டும் வரக்கூடிய இடத்துல போய் ஏன் அந்த மாதிரி கூட்டத்தை ஏற்பாடு செய்தாய்? தேர்தல் ஆணையம் விசாரிச்சுட்டு தெளிவா சொல்லிட்டாங்க, ஒன்லி 500 அங்க நிக்க முடியும். அங்க எப்படி 3000 பேர் நீங்க சொன்னீங்கன்னா வர முடியும்? அதனால ரத்து பண்றோம், கூட்டத்திற்கு அனுமதி இல்லை. ஆக தெளிவாக சொல்லியிருக்கு. மீண்டும் ஒரு கரூர் வேண்டும்னு இந்த மிஸ்டர் நடிகர் விஜய் எதுக்காக குதிச்சாரோ, எதுக்காக இது பண்ணாரோ நமக்கு தெரியாது. ஆனால் விஜயின் உடன் இருக்கக்கூடிய கூட்டம் செய்யற கான்ஸ்பிரசி ரொம்ப மோசமானது. அதுக்காக தான் சொல்றோம், விவரம் தெரிஞ்சவங்களை வச்சுக்கிட்டு நீ தேர்தல் நில்லுங்க, நீங்க போங்க வாங்க.
சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை கேளுங்க. அதை விட்டுட்டு திமுக மேல உடனே எடுத்த உடனே கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்கிறது. திமுக தான் எனக்கு ஒண்ணு புரியுதா உங்களுக்கு? எப்பவாவது ஒரே ஒரு வார்த்தையாவது எங்களுடைய தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் தான் பேரை சொல்லிட மாட்டாரா? தன்னை பத்தி பேசிட மாட்டாரா? அப்படின்னு தவிச்சுக்கிட்டு கிடக்குறாப்புல. அவர் வாயால அவருடைய பேரு, அவருடைய இது சொல்லிட்டாருன்னா போதும். நான் பெரிய தலைவன் ஆயிடுவேன். நான் எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு கத்திக்கிட்டு கிடக்குறாப்புல. எதுக்காக சொல்றோம்னா, தமிழ்நாட்டு மக்கள் விவரமானவர்களாகவும் மிக தெளிவானவர்களாகவும் இருப்பார்கள் என்பது தேர்தல் முடிவு பிறகு தெரியும். திமுக தன்னை பற்றி பேசிவிடாதா அப்படின்னு சொல்லி விஜய் எதிர்பார்க்கிறதா நீங்க சொல்றீங்க. ஆனா அதே சமயம் திமுக மேல பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. திமுகவுல இருந்து ஏன் பதில் பேசாம இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல நம்ம பதில் சொன்னா விஜய்க்கு பதில் சொல்லிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். அவர் நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. அவன் அமைதியா கடந்து போறதா நமக்கு நல்லதுன்னு சொல்லி திமுக நினைக்கிறா. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இப்ப நானே தலைமை நிலைய செயலாளர் தான், தேர்தல் பணிக்குழு செயலாளர் தான். என்னை போன்ற பொறுப்பில் இருப்பவர்கள், நிலையில் இருப்பவர்கள் தமிழ்நாடு முழுதும் பதில் சொல்லிடுறாங்க. அதெல்லாம் அங்கங்க கூட்டங்களையும் மற்றவங்களையும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அவரு நினைக்கிறது என்னன்னு கேட்டா, எங்க தலைவர் சொல்லிடணுமா, அது சொல்றதுக்காக என்னென்ன பண்ணணுமோ குதிச்சு பாக்குறாரு, கெஞ்சி பாக்குறாரு, குதிச்சு பாக்குறாரு. அதெல்லாம் நீங்க பாட்டுக்கு போய் வேலையை பாருங்க. மக்கள் பணி இருக்கு, எங்களுக்கு தேர்தல் பணி இருக்கு. நாங்க அரசு மக்களை சந்திச்சாகணும், நல்லது செஞ்சாகணும். இன்னைக்கு சுற்றுப்பயணத்துல இருக்காரு. இத்தனை வயதுக்கு பிறகும் கூட இரவு பகலாக சட்டப்படியாக முறையாக பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு முதலமைச்சர், நம்ம பாக்குறோம். இவர்கள் புதுசா உள்ள வந்தாங்க. இப்ப இன்னும் கூட ஒரு கேள்வி பாருங்களேன். இவ்வளவு பெரிய இது நம்ம தமிழ்நாட்டுல நம்ம நடிகர் விஜய்க்கு ஒரு பொதுச் செயலாளரே கிடைக்கலையா? புதுச்சேரியில இருக்கிற புஷியா பொதுச் செயலாளர் அவர் கட்சிக்கு. ஏன் தமிழ்நாட்டுல யாரும் இல்லையா? இல்ல அவருடைய ரசிக மன்றத்துல இருந்து யாரும் ஒருத்தரும் கிடைக்கலையா? அப்ப என்ன அர்த்தம்? அவர் சுத்தி இருக்கிற இந்த ஆதவ் போன்றவர்கள்லாம் என்ன செய்யறாங்க? விஜய்க்கு காட்டுகிற பாதை அப்படியே ஒரு மாய உலகத்தை காட்டுறது. பிளைட்டுக்கு போறீங்க, சரி பிளைட்டுக்கு போற, கூர்மையான ஆயுதம் கொண்டு போகக்கூடாதுன்னு எல்லாரும் இருக்கு. பிடிச்சிடுறாங்க, கத்திரிக்கோள் எடுக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, இல்ல அது நான் மீசையை கட் பண்ணணும், அதை கட் பண்ணணும்னாரு. எடுத்துட்டு போயிட்டு வெளித்தூக்கி போட்டாங்க. அதே பிளைட்ல இவர் கூடவே போன ஆதவ் அந்த பொட்டியை திறக்கிறாங்க. அயல் நாட்டு மதுபானம் பாட்டில்கள் உள்ளது. அதையும் பார்த்தாங்க, அதையும் எடுத்து தூக்கி போட்டாங்க. எதுக்கு சொல்ல வரோம்னா, தன்னை சுற்றி இருப்பவர்களையும் எப்படி வச்சுக்கிட்டு தனக்கும் எப்படிப்பட்ட நிலையில வச்சுக்கிட்டு போறாரு. ஏன்னா வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு வந்த உடனே நாடே பார்த்து சிரிக்கிற அளவுக்கு நீ கணக்கு காட்டி ஏதாவது பண்ணு. ஆனா என்ன பண்ணிருக்காரு? அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, மகனுக்கு, மகளுக்கு எல்லாருக்கும் கடன் கொடுத்திருக்காரு. கடன் கணக்க வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது என்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் நான் கொடுத்த கடன் இத்தனை தொகை. பாருங்க, வருமான வரி இலாக்காவை ஏற்கனவே 2 கேஸ் பெண்டிங்ல இருக்கு. ஏற்கனவே ஒரு அயல் நாட்டு கார் வாங்குறதுல கூட பணம் கட்டாம ஒரு பெரிய பிரச்சனைன்னா அப்புறம் தான் பணம் கட்டினாரு. இப்பயும் டாக்ஸ் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாருன்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். வேட்புமனு தாக்கல்ல அதுவும் வெளியே வந்து போச்சு. இது எதுக்காக சொல்றோம்னா, முறையாக இன்னமும் அவர் சரியாக தன்னுடைய வாழ்க்கையும் பொது வாழ்க்கைக்கு அமைத்துக் கொள்ளல. பொது வாழ்க்கைன்னா இப்ப 672 கோடி இருக்கு. நல்லா தெரிஞ்சுங்க. நடிகர்களே இருக்காங்க, நல்ல நடிகர்கள். நடிகர் சூர்யா இருக்கார். அவரு அகர்முன் வச்சா நூற்றுக்கணக்கான பிள்ளைகளுக்கு கல்வி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நடன நடிகர் ஒருத்தர் இருக்கார், லாரன்ஸ் இல்லையா, ராகவ லாரன்ஸ். அவரு எத்தனையோ குழந்தைகளை வாழ வைக்க பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புறாரு. நீ இந்த மாதிரி ஒரே ஒரு நல்ல காரியத்தை ஏன் இது வரைக்கும் செய்யல? இல்ல சென்னையிலேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க, மிகப்பெரிய புயல், மழை, தண்ணி, மக்கள் எல்லாம் தவிக்கிறாங்க. ஒரே ஒரு நாள் வெளியே வந்திருக்கியா, பார்த்திருக்கியா, இல்ல ஏதாவது உதவி செஞ்சிருக்கியாருன்னா இல்ல. அப்போ பொது வாழ்க்கை என்ன பண்ணாரு? யாரு போய் நலத்திட்ட உதவிகளை கொடுத்தாரு, நிவாரண பொருட்களை கொடுத்தாருல. எப்ப? கடந்த வருடம். அப்புறம் இப்போ இங்க அண்ணா நகர்ல பாதிக்கப்பட்ட மக்களை பணியர் கூட்டு போய் நிவாரண உதவிகளை வழங்கினார் இல்லையா? இதுதான். அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சீனு, அவருடைய திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு காட்சி. அதுக்கு முன்புலாம் போன வருடம், அதுக்கு முந்தின வருடம் கிடையாது. இப்ப நாம கட்சி ஆரம்பிக்க போறோம், நாம கட்சியில இருக்கிறோம், போறோம், நம்ம கட்சி சார்பா செய்யறோம், இதை செய்யணும்னு கூட இருக்கிறவங்க வற்புறுத்தி அவர் செய்யறதானே தவிர
அவராக இணைந்து இதற்கு முன்பெல்லாம் செய்யலன்றதுக்காக சொல்ல வந்தேன். நீங்க எப்பயும் போல நல்லாவே தொடர்ந்து செய்யலாம், தப்பு இல்லை. ஆனாலும் கூட செய்வதற்கான மனநிலை, நான் ஒரு நடிகர், நான் போறேன் அப்படின்ட்டு அவர் பாட்டு போறார், போகட்டும். இப்படிப்பட்டவர்கள் தேர்தலிலே நிற்பதை பற்றி நமக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரச வந்து இவங்க குறை சொல்றது போறது வர்றதுன்றதுக்கு முதல்ல வந்து இவங்க வந்து ஒரு தகுதி உள்ளவர்களாக, தரம் உள்ளவர்களாக தன்னை மாற்றிக்கிட்டு வரட்டும் தான் நான் சொல்றேன். வேற ஒண்ணு. இன்னைக்கு திருச்சியில பேசும்போது நாட்டுல நிலவக்கூடிய கேஸ் சிலிண்டர் பிரச்சனையை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுல பார்க்கும்போது அவங்க தான் வந்து நடவடிக்கை எடுக்கலாம், இவங்களாச்சும் எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 அரசுகளுமே குறிப்பிட்டு பேசுறாரு. எப்படி பாக்குறீங்க? ஏன் தமிழ்நாட்டில் இருந்து சந்திர மண்டலத்துக்கு ராக்கெட் விடக்கூடாதா அப்படின்னு ஒருத்தர் கேட்டா கீழே உட்கார்ந்துருக்கும் சில பேர் கைத்தட்டும். ஆனால் சட்டம் என்ன, அதிகாரம் என்ன, அரசியலமைப்பு என்ன, ஒண்ணுமே எதுவுமே தெரியாம சும்மா பேசிட்டு இருக்கிறது. இன்னொரு ஆள் இப்ப பேசல, ஒரு வேடிக்கையான ஒரு காட்சிகள் போல ஒண்ணு சொல்லிக்கிட்டுலாம் போறாங்க, பேசுறாங்க சில நடிகர்கள்லாம். அவங்களும் நடிகர்கள் தான், இயக்குனர்கள் தான். அவங்க என்ன கேட்கறாங்க, பொய்யை பேசுவதில் கூட ஒரு வேடிக்கையான கூட்டமாக ஆம்புலன்ஸ் போகுது. அவங்க ஒரு கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, ஆம்புலன்ஸ் போகுது. அந்த நடிகர் பேசுறாரு, பெரிய இவரு அவரு. அவர் என்ன பேசுறாரு தெரியுமா? ஏய், தேர்தல் வந்து அடிக்கடி இப்படிதான் ஆம்புலன்ஸ் விடுவானுங்க. ஆம்புலன்ஸ் உள்ளார நோயாளி எல்லாம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, தெரியுமா? ஆம்புலன்ஸ் உள்ளார பணமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சும்மா விட்டு பாக்குறானுங்க. அந்த நடிகரை நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த நபரை அங்க இருக்கிற சில பேர் கை தட்டுறதுக்காக பேசுறதா? ஏன் அந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு நோயாளியை ஏற்றிக் கொள்வதற்காக வேகமா போகக்கூடாதா? இன்னொரு ஏரியால இருந்து கூட்டின்னு வரதுக்கு, நோயாளி கூட்டின்னு வர போகக்கூடாதா? ஆனா எப்படி பேச்சுன்னா திமுக தான் அந்த ஆம்புலன்ஸ் அனுப்புது அப்படின்னு நான் சொல்றேன். இப்படி இவர்களுடைய பேச்சு செயல்கள் எல்லாமே ஒரு எங்கேயாவது சுத்தி வளைச்சு கொண்டாந்து திமுக மேல போட்டுருது. அவ்வளவுதானே தவிர, இப்போ நீங்க சொன்னது கூட, நீங்க இப்ப கேட்டீங்களே கேஸ் சிலிண்டர் பிரச்சனைக்கு தமிழ்நாடு அரசாவது ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டாரு. யூனியன் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கான்ஸ்டியூஷன் லாவில் நமக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் எது, எப்படி, எங்க கேட்க முடியும், எங்க செய்ய முடியும். ஒரு மாநில முதல்வர் இவர் நினைச்சுக்கிட்டார், இங்க உட்காந்துக்கிட்டு அப்படியே முதல்வர் சொன்னா அப்படியே எல்லாம் நடக்கணும், ஏன் கேட்க கூடாதா, கேஸ் வரக்கூடாதா? அதெல்லாம் வர முடியாதுப்பா. சட்டம்னு ஒண்ணு இருக்கு. யூனியன் கவர்மெண்டினுடைய அதிகாரத்தின்படிதான் அங்க ட்ரம்ப்புக்கு வந்து ட்ரம் அடிச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம மோடியினுடைய அரசு எல்லா வகையிலேயும் நினைத்தால் வெளிநாடுகள்ல இருந்து கொண்டு வந்து இந்தியாவுல இறக்குமதி பண்ணி எல்லாம் செய்யலாம். ஆனால் ட்ரம்ப்பு கிட்ட நெருக்கம் ரொம்ப க்ளோஸ் நெருக்கமாகி கார்பரேட் கம்பெனிகளினுடைய துணையோடு நரேந்திர மோடியும் அமித்ஷாவையும் சுத்திக்கிட்டு வராங்க தனியாருக்காக. அப்படி வரக்கூடியவர்கள் கையில தான் அதிகாரம் இருக்கு. மாநில அரசு ஒன்றும் செய்ய முடியாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். மாநில அரசு செய்ய முடியும்னா எப்பவோ நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய மக்களுக்காக செஞ்சிருப்பார். அதை கூட தெரியாம இன்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றும் தெரியலன்னு நினைச்சுக்கிட்டு இவர் பாட்டுங்க எங்க வேணாலும் போய் பேசினா திரும்பி போகும்போதெல்லாம் சிரிச்சிட்டு போவேன். என்ன இப்படி பேசி உளறிட்டு போறாருன்னு சொல்லுவாங்கன்னு அவருக்கு தெரியல. அதிகாரத்திற்கு உட்பட்டுத்தான் மாநில அரசு இயங்குன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அவர் வந்து நம்மால் என்ன முடியும், நம்முடைய மாநில அரசின் மூலமாக எந்த அளவிற்கு மக்களுக்காக, அது அந்த நிலையில கூட யூனியன் கவர்மெண்டினுடைய இருந்தா கூட இப்போ நாம ஏற்றுக்கொள்கிற நம்ம டீசல் இதுல கூட மாநில அரசுக்கு தனியான அதிகாரங்களோ மற்றவங்களோ ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் கூட தனக்கு வரக்கூடிய சில அந்த பொறுப்பு, தனக்கு வரக்கூடிய நிலையை குறைச்சிக்கிட்டு நம்ம மாநிலத்துல தமிழ்நாட்டுல தான் செஞ்சாங்க. அப்படி ஒரு காரியத்தை செஞ்சது நம்முடைய முதலமைச்சர் தான். மாநிலத்திற்கு இருக்கக்கூடிய அளவுல தான் அதை செய்ய முடியுமே தவிர அதையும் தாண்டி போகுதுன்னப்ப 10 ரூபாய் இருக்கிறது வந்து 15 ரூபாய் ஆச்சுன்னா 1 ரூபாய் வந்து நம்மளால முடியும்னா பார்க்கலாம். அந்த 10 ரூபாய் இருக்கிறது 100 ரூபாய் ஆச்சுன்னா 1 ரூபாய் குறைக்கிறது, 2 ரூபாய் குறைக்கிறதெல்லாம் அங்க ஒன்றும் வேல்யூவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனாலதான் நம்ம சொன்னோம், நம்முடைய முதலமைச்சர் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம மக்களுக்கு இப்ப எவ்வளவு பெரிய அளவிற்கு மக்களால் வரவேற்கப்படக்கூடிய திட்டங்களை சொல்லிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு நமக்கு தெரியும் இல்லையா? இப்ப இல்லத்தரசி திட்டம்லாம் மிகப்பெரிய அளவிற்கு வரவேற்பு பெற்றுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் போய் கிண்டல் பண்றது, கேலி பண்றதுன்னு நடிகர்கள் 2-3 பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்படியாவது கிண்டல் பண்ணட்டும், கேலி பண்ணட்டும். ஆனாலும் கூட நம்மால் என்ன முடியுமோ அதை செய்யறார். அவரால் முடிந்ததுன்னா
நீங்க இவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அவர்களால் முதல்வரால் முடிஞ்சதுன்னா அதுக்கும் மேலேயும் அவர் செய்வார்ன்றது நான் சொல்றேன்.